Hello viewers, welcome to your Stream's Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் பால்ஸ். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கணும். இது துண்டுகளா கட் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத அரைச்சு எடுத்துக்கணும். இத ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பவும் இந்த பீட்ரூட்டை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி ஜூஸா எடுத்துக்கணும். இதுக்கு 150 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கணும். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். இதில் 1 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். காரம் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ பீட்ரூட் ஜூஸ் 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதித்த பிறகு இதில் அரிசி மாவை பாதி பாதியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கெட்டியான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது பீட்ரூட் ஸ்வீட் பால் செய்யறதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை பேனில் சேர்த்துக்கணும். 50 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு இதில் அரிசி மாவை சேர்த்துக்கணும். இது நல்லா கெட்டியானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உடைச்ச முந்திரியையும் துருவின தேங்காயும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஸ்டீமில் வேக வச்சுக்கணும். சுவையான பீட்ரூட் ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் பால்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.